அம்மா தலையை கட்டுங்கம்மா எங்க அம்மா Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Karthika. Welcome back to my channel Mommy Diaries. என்ன எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். ரொம்பவே நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. இந்த 2 குட்டி பசங்களோடு மாட்டிக்கிட்டு என்னால் வீடியோஸ் போடவே முடியல. இன்றைக்கி மகிழனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அதுக்காக தான் அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கூட பார்த்திங்கன்னா நேத்தி அவங்களோட அக்கா, என் ஹஸ்பண்டோட அக்காவோட பொண்ணுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக இந்த கூடை கொடுத்துருந்தாங்க. இது அவங்க அக்காவே கையால் பண்ணி எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. மகிழனுக்கு இன்னும் ஸ்கூல் பேக் கொடுக்கல. இன்னும் 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க ஸ்கூல் பேக் கொடுக்கறதுக்கு. அது வரைக்கும் இதுதான் அவருக்கு ஸ்நாக்ஸ் பேக்காக இருக்க போகுது. எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் போகும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி கூடையில் தான் லஞ்ச் கொடுத்து விடுவாங்க. மகிழனுக்கும் ஃபர்ஸ்ட் லஞ்ச் பேக் இந்த கூடையாக இருக்குது. மகிழனுக்கு ஸ்கூல் 9:30 to 12:30. அதுதான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. காலையிலேயே குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டார். மகிழன் ஸ்கூல் ரொம்ப தூரம் இல்லை, எங்களோட ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது கூட்டிகிட்டு வர்றதுக்கு. மகிழனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோம். ரொம்பவே ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்கூல் போனேன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் என் கூட என் சிஸ்டர் ஜாயின் பண்ணும்போது, அவள் எல்கேஜி சேரும் போது எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே எல்கேஜி சேர்க்கும் போது ஜாலியாக என் கூட வந்தா. அப்போ அழவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து பசங்க எல்லாமே அழாறதை பார்த்துட்டு அவ்வளோ அழ ஆரம்பிச்சிட்டா. இன்னுமே அது ரொம்பவே நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஸ்கூல் போகிறது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. எப்படி கடை காலையில் வீடே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸ்கூல் கிளம்புறோன்னு அம்மா தலையை கட்டுங்கம்மா எங்கள் அம்மா அப்போ தான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பறந்துட்டு இருப்போம். இன்னைக்கு என்னோட குழந்தையே ஸ்கூல் போயிட்டான். ஆக்சுவலி ஸ்கூல் போயிட்டான்ற போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. போகும்போது உள்ளே போகும்போது ஜாலியாக போனான். ஆனால் நானும் கூட இருந்தேன் ஒரு 2 minutes. அதனால அவன் விளையாடிட்டு இருந்தான். நான் வெளியில் வரும்போது செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரியாக இருக்குது. பட் அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது அவன் ரொம்ப கிராங்கி ஆக்குறான். இப்போ அவன் ஒரு என்வைரான்மெண்ட்டில் போகும்போது அவன் ஜாலியாக இருப்பான். நேற்று ஒரு 1 hour கிட்ட நாங்கள் அங்கே அட்மிஷன் போட்டுட்டு அவங்க கேட்டாங்க, விட்டுட்டு போகிறீங்களா இல்லை கூட்டிகிட்டு போயிடுறீங்களா? நாங்கள் விட்டுட்டு போகிறோம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அழுதுதான். ஆனால் நாங்கள் திருப்பி ஒரு 12:30 போய் கூட்டிகிட்டு வரும்போது அவன் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பாய் சொல்லிட்டு வந்தான். அப்போ தான் தோணுச்சு, கண்டிப்பாக இவன் இதுதான் கரெக்டான ஏஜ். 2.5 ஆகுது, இதுதான் ரைட்டான ஏஜ்னு அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த டைமில் அவங்க வரும்போது ஸ்நாக்ஸோ வாட்டர் பாட்டில், அது கூட ஒரு ஒன்ஸ் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா டைப்பர் வைக்க சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி மகிழனுக்கு பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஸ்டில் அவங்க புதுசாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட பசங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பர் போட்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டைப்பரும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹோப் அவன் அழாமல் நல்ல பிள்ளையாக இருப்பான்னு நான் நம்புகிறேன். பாப்போம், கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா தான் தெரியும் அவன் எப்படி இருந்தான். ஆனால் அவன் நேற்றே சொன்னாங்க அவன் ஒரு ஒரு நல்லா பசங்களோட மிங்கிள் ஆகிடுமா, சீக்கிரமாக நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவான். அவன் பேசுகிறான். பட் ஆனால் என்ன தேவையோ அந்த வேர்ட்ஸை மட்டும்தான் சொல்கிறான். அது ஒரு சென்டென்ஸாக சொல்ல தெரியல.
இந்த ஏஜ் பசங்க வந்து பேசுகிறாங்க, நல்லா ஃப்ளூயண்ட்டாகவே பேசுகிறாங்க. ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி. இவன் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு வந்து அவனால் பிக்கப் பண்ண முடியல. இன்னுமே நாங்கள் எவ்வளோ பேசினாலும் இந்த மாதிரி அவனோட செட் ஆஃப் கேங்கோடு இருக்கும்போது கண்டிப்பாக இன்னுமே சீக்கிரமாக அவன் பேசுவான் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் முக்கியமாக எங்களுக்கு தேவையே. அவன் சீக்கிரமாக வந்து நல்லா பேசணும், ஃபாஸ்ட்டாக அவனுக்கு என்ன தேவையோ வந்து அதை ஒரு வேர்டாக ஒரு சென்டென்ஸாக பேசணும் அப்படின்றது தான். ஹோப் அது நடக்கும் நம்புகிறேன். இப்போ வந்து வீடு ஃபுல்லாகவே மெஸ்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து எங்கள் இன்லாஸ் வீட்டில் தங்கிட்டோம். நைட்டு மழை பெஞ்சதுனால காலையில் 8 o'clock தான் இங்கே வந்தோம். 8 o'clock வந்துட்டு திருப்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு மகிழனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ வந்தோம் கரெக்டாக. இப்போ வந்து வீடு க்ளீன் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் ஆகணும், நிறைய வேலை இருக்குது. வாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டுறேன். மகிழனை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாலும் திருப்பி 1 or 2 minutes வந்து திருப்பி இதே மாதிரி தான் ஆகும். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பட் ஸ்டில் நம்ம வேலையை பண்ணி தானே ஆகணும். நான் எடுத்து வைக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பாருங்கள் தலைவர் வந்துட்டார். அவர் விளையாடலாம் மாட்டார், ஆனால் நம்ம எடுத்து வைக்கக்கூடாது, அதுதான் அவரோட வேலையே. அவங்க அப்பா பாருங்கள் கதவை சாத்திட்டார், டப்புன்னு கதவை சாத்திட்டாரு. இப்போ வந்து அவரை தூங்க வைக்கணும். தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு லன்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மகிழனை வந்து கூட்டிகிட்டு வர போயிட்டேன். ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வர போகும்போது பயந்துகிட்டே இருந்தோம், அழுதுட்டு இருந்தானா அப்படின்ட்டு. பட் ஆனால் எதுவுமே கிடையாது. அவங்க மேம் சொன்னாங்க அவன் வந்து ஆக்டிவிட்டி சூப்பராக பண்ணால், ஃப்ரெண்ட்ஸோட நல்லா மிங்கிள் ஆகிறான், எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே அவங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் நினச்சோம் மகிழன் வந்து எதாவது பசங்களை அடிச்சிருவானோ, அவங்க எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ. நாங்கள் எப்போவுமே பேசிகிட்டே இருப்போம். வீட்டில் இருக்கிற அட்டகாசத்தை பார்த்துட்டு மகிழன் வந்து ஸ்கூல் போனால் பசங்களை எதாவது அடிச்சிடுவானோன்ட்டு. பட் ஆனால் அவன் அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல பிள்ளை மாதிரி இருக்கான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டோம். நல்லா தூங்கிட்டு இருந்தான். ரொம்ப லேட்டாக தான் இருந்தான். ஆனால் இந்த குட்டி பையன் பாருங்கள் தூங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தூங்கினா அதுக்குள்ளே எழுந்துட்டான். இப்போ வந்து நான் தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து எனக்கு வந்து டெலிவரிக்கு கால் வந்துச்சு. வந்தோடனே பார்த்தா நான் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து டேபிள் வேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நாளாக வந்து என் விஷ் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்கினோன்ட்டு இருந்தேன். இப்போ வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பவுலும் அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ ஷாப்பிங் போர்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. இது வந்து வீடியோ பர்பஸ்க்கு மட்டும் இல்லை, எனக்கு கிச்சனுக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து இது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது. ஃபைனலி வந்து வாங்கிட்டேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிங் போர்டு வந்து ரொம்ப செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த சாப்பிங் போர்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணோம்னா நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து போட்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்தையுமே வந்து இதுலேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பண்ணலான்னு வந்துட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். இது வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து எப்போ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகானும் சொல்லலாம், எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். ஆக்சுவலி வந்து நவிலனோட பர்த்டேக்கு வந்து நாங்களே தான் குக் பண்ணோம். மீன்ஸ் வந்து குக்கிங்க்கு வந்து ஆள் வச்சுட்டு ஆனால் திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்து குக் பண்ணோம். அப்போது வந்து இந்த தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் மீந்துருச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நிறையவே மீந்துருச்சு. அதை வச்சுட்டு கெட்டு போயிடும். அதனால் நான் வந்து சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பட் ஸ்டில் நிறையா இருக்கிறதுனால வந்து அதை வந்து தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து எப்போ வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வந்து சாப்பாடு மட்டும் இருக்குது, நம்ம குழம்பு ஏதாவது வைக்க முடியல அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இது வந்து போட்டு நெய் ஊற்றிட்டு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிக்க செம்மையாக இருந்துச்சு.
இந்த தக்காளி தொக்குக்கு வந்து ஒரு பொடி பண்ணணும். அந்த பொடிக்கு வந்து இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 டீஸ்பூன் வந்து மல்லி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து 10 பல்லு பூண்டும் 10 காஞ்ச மிளகா வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து 1 கிலோ தக்காளி கிட்ட இருக்கும். அதை வந்து பாதி தக்காளி வந்து குட்டி குட்டியாக வந்து பொடியாக நறுக்கி கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ணியிருக்கேன். இன்னும் மீதி 1/2 கிலோ வந்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து சாப் பண்ணாமல் மொத்தமாக கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து பாதி வந்து முழுசாக இருக்கணும், அது வந்து வதங்கி இருக்கணும், பாதி வந்து பியூரியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். இப்போ வந்து ஒரு நல்ல கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டேன், அதனால் வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் தெளிச்சது. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். என்கிட்ட கடலெண்ணெய் தான் இருந்துச்சு. நல்லெண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சோம்ல காஞ்ச மிளகாவும் பூண்டும் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கும் போதே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெய் வெளியில் வரும்போது நம்ம இந்த தக்காளியை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அதோட வாட்டர் எல்லாமே வெளியில் வந்து வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த பியூரி சேர்க்க போகிறோம். இது வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துட்டோம்னா அது வதங்காது. இப்போ வதங்கும் போதே அதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes கிட்ட ஆகும். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பியூரி, அதை சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வத்துற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து கொதிக்க விட போகிறோம். வத்திட்டு ஒரு தொக்கு கண்டிஷனுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து இது வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிருக்கு. இன்னுமே வந்து நல்லா வதங்கணும். நல்லா கொதிச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்துட்டு இது நல்லா ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு காமிச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தொக்கில் வந்து அதை அப்படியே சேர்த்துட்டேன். அவ்வளோதான், தொக்கு ரெடி. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி தொக்கை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 month வரைக்கும் இது கெட்டு போகவே போகாது. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ எப்படினாச்சும் லஞ்சுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த தக்காளி தொக்கை வந்து சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றுறேன். மகிழன் நவிலன் 2 பேருமே சாப்பிட்டுட்டாங்க. இப்போது எனக்கும் என் மாமாவுக்கும் மட்டும்தான் தோசை ஊற்றுறேன். தோசை, அதுக்கப்புறம் இந்த தக்காளி தொக்கு இருக்குது. அவ்வளோதான், டின்னர் சார்ட்டட்.
இப்போ தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த தக்காளி தொக்கு வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பாதி பாட்டில் வந்து காலி ஆகிடுச்சு. தோசை அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்துக்குமே கொஞ்சமாக போட்டாலே வந்து போதும். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டு பிசைஞ்சாலே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த தொக்கு செஞ்ச அன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து நான் கொஞ்சம் தொக்கு வந்து அதிகமாக வச்சுட்டேன். அதனால் நான் மிஞ்சிருச்சு. இது கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே போதும். அது புளிப்புக்கு வந்து லைட்டாக தொட்டிட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து இது கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் இது கெட்டு போகவே போகாது. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டின்னர் எல்லாமே முடிஞ்சிச்சு. கிச்சன் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் வந்து மெஸ்ஸாக இருக்குது. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். காலையிலேருந்து 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணிட்டேன். என்னன்னே தெரியல, திருப்பி மெஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு கிச்சன் வந்து நான் என் கிச்சன் வந்து இவ்வளோ மெஸ் ஆகிருந்து பார்த்ததே இல்லை. இப்போ நான் இதை இப்படியே விட்டுட்டு போய் படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெட்டேக் தான் வரும். அதனால் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்க போகிறேன். இப்போது கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ட்ரெயினரில் வந்து ஆஃப்டர்நூன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்தது. இப்போ எல்லாமே அது காஞ்சிச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உடன் ஷாப்பிங் போர்டு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ண தான் தெரியும். ஆனால் இது இப்போ வந்து நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வந்து உள்ளே வைக்க போகிறேன். ஈரமாக வச்சோம்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் தான். ஆனால் ஹெல்த்தியர் வெர்ஷன்னு பார்த்தோம்னா உடன் சாப்பிங் போர்டு தான் இருக்கும். நான் பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாப்பிங் போர்டு கூட அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இனி வந்து இதில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். செம்ம ஹெவியாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. போக போக பழகிடும். இனி வந்து நிறைய வீடியோஸ் வந்து லைனாக இருக்குது. நவிலனோட பர்த்டே வீடியோ, ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோ, அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் எடுத்து வர வச்சுருக்கேன். அது எல்லாமே லைன் பை லைனாக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நிறையவே வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.